வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த ஆவணி மாத ராசி பலன் வரிசையில் இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசி தனுசு லக்னம். தனுசு ராசி தனுசு லக்னம் வரும் பாருங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டாங்க, அதுலேருந்து மீண்டு வராங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மாத காலகட்டமும், அதாவது ஆகஸ்ட் டு டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு. ஓகேங்களா? அந்த விதத்தில் இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து இவங்களோட பிளானட்டரி பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது, சின்ன சின்ன டிமெரிட்ஸ் என்ன வரப்போகுது அதையும் பார்த்துக்கலாம். ஜென்ரலாக வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பாருங்கள் 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார், 4ஆம் பாவத்தில் ராகு, 6ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் குருமங்கள யோகம் பெற்றிருக்காங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் பிரிஞ்சு 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்துக்கு போகிறார். ஓகேங்களா? 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காங்க. புதன் வந்து வக்ரம் அடைஞ்சு இருக்கார். ஆவணி மாதம் 8ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் பாவத்துலேருந்து 10ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வராரு. 10ஆம் பாவத்தில் கேதுவோட இணையிறாரு. ஓகேங்களா? சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு, ஒரு பாபரோட இணையிறாரு. அது வந்து கொஞ்சம் ஒரு லைட் டிமெரிட்ஸ், ஒரு நைட் நெகட்டிவ்னஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம், பெருசாக இல்லை. ஓகே, இப்போ சூரியன் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? சூரியன் வந்து பாருங்கள் நல்லா இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம், பேரு புகழ் செல்வாக்கு, நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய பார்த்துட்டீங்க, இனி எவ்வளோ கொடுத்தாலும் பார்ப்பீங்க, அந்த மாதிரி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு வந்து சமாளிக்கிற திறமையும் வந்துடுச்சு, அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயந்தான் நடக்க போது, கவலையப்படாதீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொழில் புகழ் கௌரவம் அந்தஸ்து, சொசைட்டியில் ஒரு மரியாதை, சொல்வாக்கு செல்வாக்கு, நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம்ங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தை வழி ஆதரவு அப்படின்றது உண்டு. இந்த 7 நாட்டு சனியில் வந்து பாருங்கள், ஃபேமிலிக்கு உங்களுக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துச்சு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, நிறைய பேர் தப்பாக நீங்கள் சாதாரணமாக சொல்ல போய் புரிதல்கள் தவறாக மாறின காலமும் உண்டு. அந்த புரிதல்கள் சரியாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உடல் ஆரோக்கியம் அப்படின்றது நம்மளுக்கு குறைபாடு இருந்துச்சு பார்த்திங்களா. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சொன்னாங்க, ஜாதகம் பார்க்க வரும்போதே நிறைய பேர் உடம்பு ஒன்றும் குதிரவே மாட்டேங்குதுங்க மேடம், வைத்தியமாக பார்க்குறோம், வைத்தியமே பலிதமாகலை அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க பார்த்திங்களா. அந்த வைத்தியமெல்லாம் பலிதமாகும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது வரும், ஆரோக்கியம் மேம்படும், நல்ல ஆரோக்கியமாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், அரசியல் ரீதியான நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் நிறைய வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க, கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்லாம் சொன்னால் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் எய்டட் பிஸ்னஸ் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க வாய்ப்பு உண்டு. ஜென்ரலாக வந்து பாருங்கள், அரசு ரீதியாக அரசாங்க ரீதியாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அவங்களோட சப்போர்ட், கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அப்படின்றது பல விதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தந்தை வழி சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பல பேருக்கு மாமனாரோட சப்போர்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு சூரியன் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், 6 to 19 புதன் வக்ரகதி அடைகிறாரு, 19 தான் சிம்மத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு. அந்த 6 to 19 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் வருங்க உங்களுக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு அடமெண்ட் ஆர்குமெண்ட்ஸ், நீ பெரியாளா நான் பெரியாளா, ஒரு ஈகோ கிளாஷ், நீ என்ன சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா, பல வருஷமாக கேட்டுட்டு தான் இருப்பீங்க, இப்போ என்னவோ திடீர்னு 2 கொம்பு முளைச்சிடும், நீ சொல்கிறது எவ்வளோ நாள் தான் நானும் கேட்குறது, எவ்வளோ நாள் தான் நானும் அடிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பெருசாக யோசிப்பீங்க, பெருசாக பேசுவீங்க. அதெல்லாம் வேண்டாம், வாய்க்கு சிப் போட்டுக்கோங்க சரிங்களா. ஒரு அன்னெசரி ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ், ஒரு அன்னெசரி டாக்கிங்ஸ் அப்படின்றது வேண்டாம். பொதுவாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு நேரமும் காலமும் சரி இல்லைன்னு போது நம்ம என்ன பண்ணணும்னா பேசக்கூடாது. பேசினா நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தை பேச போய் அந்த ஒரு வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கூட பல அர்த்தம் இருக்கும், நம்மளுக்கு தெரியாமல் நம்ம சாதாரணமாக கோவத்தில் ஒரு வார்த்தை பேசிடுவோம், அதுக்கு கண்ணு மூக்கு காது வாய் எல்லாம் வச்சு அந்த வார்த்தை வந்து பூதாகரமாக ஆகும். அதனால் பேசுகிறத நிறுத்திடுங்க. அதே மாதிரி உறவுக்காரங்க, எது வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் பேசுகிறத, நல்லா இருக்கீங்களா, வாங்க உட்காருங்க சாப்பிடு, அதோடு நிறுத்திக்கோங்க. ஓகேங்களா? எந்த விஷயம் அந்த விஷயம் இந்த விஷயம் பேசுகிறாங்க, உங்களால் அவாய்ட் பண்ண தெரியல, எங்களுக்கு டேக்கிள் பண்ணுற அளவுக்கு சாமர்த்தியம் இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஸோ அன்னெசரி டாக்ஸ் அப்படின்றது வேண்டாம், குறைச்சிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், இந்த புதன் வக்ரகதி இருக்கும்போது நிறைய பேர் ஒரு லோன்லாம் வாங்குறேன்னு சொல்லி சில பொய்யான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் குறுக்கு வழியெல்லாம் கையாளுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு கையாளாதீங்க, உடனே வந்து மாட்டிக்குவீங்க. அதுதான் வந்து புதன் வக்ரமாக இருக்கும்போது செய்யக்கூடாது. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நிறைய வந்து தனுசு ராசி லேடிஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னா, இந்த புதன் வக்ரகதி அடையும் போது மாமியாருக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் அப்படின்றது வரும். விளையாட்டுக்கு நான் சொன்னேன், நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த மாமியாருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வரும்போது நம்ம பார்க்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி பார்ப்போம், அதை விட அதிகமாக பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் நல்ல பேர் வாங்கிக்க முடியும்.
ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி நல்லா பாருங்கள். இது பேருக்காக இல்லை, ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் உடல் ரீதியாக பிரச்சனை வருது அப்படின்போது நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம கடமை. அதுக்காக பாருங்கள், நான் சும்மா ஒரு ரொம்ப போரிங்காக போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வார்த்தை சொன்னேன். உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். ஸோ மாமியார் வழி உடலில் வந்து கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்துங்க. அவங்க உங்கள் கூட தாங்க இருக்காங்க, எங்கள் கூட தாங்க எங்கள் மாமியார் இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஃபுட்டை வந்து அம்மா இந்த மாதம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுமா, புதன் வக்ரகதி இருக்கிறதுனால, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து சாப்பிடுங்கம்மா, இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து புதன் ரீதியாக இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி செவ்வாயினோட பார்வை வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, என்னால் முடியும்ப்பா அப்படின்ற ஒரு உத்வேகம், ஒரு உந்துதல், நம்ம மனசுக்குள்ளே நம்ம சாதிக்கணும், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்மளுக்கு பயங்கரமாக தோன்றதெல்லாம் செய்யுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, அது எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்மளோட கோபத்தை குறைச்சிக்கணும். செவ்வாய் வந்து ஒரு சில பொசிஷனில் இருக்கும்போது, அவரோட பார்வையெல்லாம் இருக்கும்போது நம்மளோட கோபத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோபம் வரும், நம்மளுக்குள்ளே ஒரு குரோதம் வரும், கோபம் வரும், ஒரு ஆக்ரோஷமாக நம்ம பேசுவோம், பேசுகிறதே அப்படியே பயங்கரமாக பேசுவோம். அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சைலண்ட்டாக பேசுங்க. அப்படி பேச முடியல, கோவம் வருது அப்படின்னா கம்முன்னு அந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஓகேங்களா? திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான். ஒரு சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ண முடியலன்னா அந்த இடத்த விட்டு நம்ம குவிட் பண்ணிக்கணும், அதுதான். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆல்ரெடி சொன்னேன், சுக்கிரன் கேதுவோட வக்ரகதி, அதாவது நீச்சம் அடைகிறாரு பாபரோட. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தாங்க, ஒரே ஒரு விஷயந்தான். சுக்கிரன் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா லேடிஸ் விஷயத்தை நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் தனுசு ராசி ஜென்னா, பொம்பளை பிள்ளைங்கிட்ட யோசித்து பழகுங்க. கூட கொலீக்ஸ் தாங்க, 5 வருஷமாக அவள் எனக்கு ஃப்ரெண்டுங்க, 5 வருஷமாக அவள் ஃப்ரெண்டு தான். அவள் வந்து பார்த்திங்கன்னா நீல சாயம் போட்டுன்னு கூட இருப்பாள். இப்போ அவளோட நீல சாயம் வெளுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ அவள் யார் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ லேடிஸ் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம், லேடிஸ் ஓரியன்ட் லேடிஸ்னால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. புது நட்பு, ஒரு லேடி வரும், ஒரு பொண்ணு வரும், புதுசாக உங்கள் கூட பழகும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா பழகுங்க. சாதாரணமாக பழக போயிட்டு வீண் பழிக்கு ஆளாகுவீங்க. ஸோ பெண்களால் பிரச்சனை அப்படின்றது இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்திக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் வேறு என்ன பண்ணுவாருன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்ல சின்சியராக முழு முயற்சியோடு உழைப்பீங்க, லாபம் கொஞ்சம் கம்மியாக வரும். ஐயோ லாபம் கம்மியாக வருது, தொழிலை விட்டுறக்கூடாது, இந்த காலகட்டம் கொஞ்சம் லாபம் கம்மியாக வரும் சுக்கிரனால். அது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஆவணி 8க்கு மேலே தானே அவர் வந்து பயிற்சி ஆகிறார். ஆவணி 8க்கு மேலே இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வரும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தொழில் கடன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஆவணி 8க்கு மேலே பெரிய அளவில் தொழில் கடன் வாங்க வேண்டாம். அதே மாதிரி சாப்பாடு, நான் ஹோட்டல் சாப்பாடுங்க, 3 நேரமும் ஹோட்டல் சாப்பாடு தான் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ஆயில் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன மாற்றங்கள், இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் ஃபேவராக இல்லை அப்படின்னும் போது சின்ன மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தினாலே போதும், பெரிய அளவில் நம்மளுக்கு பாதிப்பு அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு சூரியன் புதன் வந்து கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களும் கெடாமல் பார்த்துக்க முடியும். ஸோ ஆக மொத்தம் வந்து பாருங்கள், தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இழந்தவைகளை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த 1 மாத காலகட்டம். நல்லாவே இருக்கு, வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் இல்லாம கொஞ்சமா நீங்க அந்த வேலையை தேடி ஒரு கடின முயற்சியின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. கடந்த ஒரு 4 மாதமாக அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையை ரெக்கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் அந்த 7.5 சனியின் மூலமாக எங்களுடைய லைஃபே திசை திரும்பி போயிடுச்சு, எங்கேயோ இருந்த நாங்க எங்கேயோ வந்து இருந்துட்டு இருக்கிறோம், இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சம்பாதிச்ச பணம் எல்லாமே ஜீரோவா ஆயிப்போச்சு, முதல்ல இருந்து நாங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் மருத்துவ செலவுகள் மூலமாக நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் குடும்பத்தை இழந்து நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்குது. கடந்த ஒரு 4 மாதமாக சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தவறாக போய் முடிகின்ற ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன் ஆட்சி பெறும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த சூரியன்றது பாத்தீங்கன்னா மன தெளிவை உண்டு பண்ணும். இந்த சந்திரனுடைய காரகத்துவம் பாத்தீங்கன்னா மன குழப்பத்தை உண்டு பண்ணும். இந்த சூரியன் அந்த மன தெளிவை உண்டு பண்ணும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த செயல்கள், நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே
பாசிட்டிவாக முடிவதற்கு இந்த காலகட்டம், இந்த 30 நாட்கள் மிக அருமையான ஒரு நாட்களாக இருக்க போது. நீங்க எப்போதுமே ஒரு பக்தியுடனும் ஸ்ரத்தா பக்தியுடன் நீங்க அந்த தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த தெய்வ வழிபாட்டினுடைய சான்றாக தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் பாக்கிய ஸ்தானாதிபதி. ஒரு முக்கியமான ஒரு ஜாதகத்துல நம்ம நவ கிரகங்கள்ல ஒரு முக்கியமான பாவத்தை பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி. அந்த பாக்கியஸ்தானம் தான் ஒருவருக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அந்த இடத்துலயே ஏதாவது ஒரு கெட்ட கிரகங்களோ இல்ல பாவ கிரகங்களோ இல்ல வக்ர கிரகங்களோ ஏதோ தனித்து இருக்கும் போது அதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குமே ஒழிய, இந்த மாதிரியான ஒரு சாதகமான அமைப்புகள் கோச்சார நிலவரப்படி வரும்போது இது இன்னும் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. பாக்கியஸ்தானத்துல அந்த சூரியன் ஆட்சி பெறார். ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளும் இதுவரைக்கும் கை தவறி விட்டுருப்பீங்க. ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா ஆர்டர்ஸ் பக்கத்துல வர மாதிரி இருக்கும். நீங்களே இப்பதான் ஒரு 8 மாத காலமாக அந்த தொழில ஒரு நல்ல ஒரு இடத்துல கஸ்டமர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் செலக்ட் பண்ணி உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்க தேடி தேடி வரவழைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கை நழுவி போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்திருக்கும். உங்ககிட்டதான் ரெகுலரா வாங்குறாங்க ஒரு 3 மாத காலமாக. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காம்படிஷன் இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த வாடிக்கையாளர் போகும்போது அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கை நழுவி போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த காலத்துல. இப்போ உங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்துல இடம்பெறக்கூடிய அந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்களை கண்டிப்பா கொடுக்க போற. அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. தொழில்ல அபிவிருத்தி ஏற்பட போகுது. நிறைய ஒரு மாற்றங்களை கொண்டு வர போறீங்க. அப்படி அடுத்தடுத்து வேலை செய்யக்கூடிய அந்த சூரியன்றது பாத்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். அந்த நவ கிரகங்கள்லயே தலைமை கிரகமே அந்த சூரியன் தான். அந்த கிரகமே உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி. அந்த பாக்கியஸ்தானாதிபதி அந்த கோச்சார நிலவரப்படி ஆட்சி பெற்று வரும்போது உங்களுக்கு மிக அருமையான ஒரு காலம். இந்த காலகட்டத்துல நீங்களே ஒரு விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. எங்கெல்லாம் நீங்க ஒரு மந்த நிலைமையோட செயல்பட்டீங்களோ, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 2-3 ப்ராஜெக்ட் வச்சிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட்ல எந்த ப்ராஜெக்ட ஃபர்ஸ்ட் எடுத்தா நமக்கு ஒரு ஓகே ஆகுன்ற ஒரு குழப்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக உங்களுடைய நேரத்தை நீங்க வீணடிச்சிருப்பீங்க. இதனால கையில இருக்கக்கூடிய பணத்தை இழந்திருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதனால கடன் பட்டிருப்பீங்க. இதனால நிறைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. என்னடா இது நம்ம ஒரு நல்ல ஒரு வரும்போதே இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வந்து நம்மளை தொழில் செய்ய விடாம பண்ணுதே அப்படின்ற ஒரு குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இந்த சூரியன் ஆட்சி பெறும்போது பாத்தீங்கன்னா நீங்க துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு நேரம். எதுவா இருந்தாலும் வந்து பாத்துக்கலாம், நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காம இருக்காது, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகி கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து எந்த இடத்துல எந்த வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க வர போறீங்க. இதனால நிறைய முன்னேற்றங்கள், நிறைய மாற்றங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை பார்த்து இந்த மாதத்துல இருந்தே நீ ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிற, நிறைய ஒரு சுறுசுறுப்பா வேலை செய்யற மாதிரி இருக்கு, உன்னுடைய தொழில்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை ஒரு புகழ்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில்ல நிறைய வருமானம் வரப்போகுது, லாபங்கள் வரப்போகுது. ஒரு தொழில் இருந்து இன்னொரு தொழில் செய்வதற்கு கூட வாய்ப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்கள். ஏன்னா நீங்க உழைப்பதற்கு அஞ்சவே கிடையாது. உழைச்சாதான் வருமானம் வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே நீங்க ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தீங்க. எங்கேயாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அதன் மூலமாக நம்ம ஒரு கை பிடிச்சோம்னா நம்ம அப்படி கிடுகிடுன்னு ஏறிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்தீங்க. இப்போ அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல கடந்த காலத்துல நிறைய மன உளைச்சல்கள்,
கடந்த காலத்தை நம்ம சொல்றதை விட இவர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 மாத காலமாக அந்த குடும்பத்துல நிறைய மன உளைச்சல்கள், இவர்களுடைய காதல் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோல்வியில முடியக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருப்பீங்க, திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதத்திலேயே டைவர்ஸ்னு போகக்கூடிய அளவிற்கு அந்த மனப்பக்குவம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. எப்படி பாருங்க, உங்களுடைய கிரகங்கள் ஒவ்வொன்றும் உங்களை அப்படியே வெச்சு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். அதுலயும் இந்த கோச்சாரப்படி சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் உங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். சில பேர்ல எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி 10 வருட காலமாக நீங்க அந்த குடும்ப வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. போதுண்டா சாமி அப்படின்னு வெளியில சொல்லிட்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய டிப்ரெஷன் வந்து அதிக அளவு வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு 4 மாத காலகட்டம் இருக்கும். அந்த அளவுக்கு ரத்த கண்ணீர் விடாத குறைய உங்களுக்கு அது கூட தெரிஞ்சிருக்காது. நீங்க 7.5 சனியில மாட்டிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இப்படி எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களாலேயே ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. ஏன் கணவன் மனைவி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள், இந்த மாதிரியான குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்க ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. இப்பதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடிதான் உங்களுக்கு ஐயோ இவர்கள் கிட்ட நம்ம இத்தனை நாளா இப்படிதான் ஏமாந்துட்டு இருந்தோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. எப்படி பாருங்க, உங்களுடைய காலங்கள் மாற மாற நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற கிரகங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நாளுக்கு நாள் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம கோச்சார கிரகங்களும் செய்யக்கூடிய வேலை. இந்த கோச்சார நிலவரப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல அந்த சூரியன் பெயர்ச்சி ஆகும் போது உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல விளைவுகள், நல்ல வாழ்க்கை எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் விவாகரத்து ஆயிட்டீங்கன்னா தைரியமா நீங்க 2வது திருமணத்திற்கு இந்த காலகட்டத்துல ரெடி பண்ணிக்கலாம். 2வது திருமணம் செய்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு முதல் திருமணத்திலேயே ஈடுபாடு இல்லை, ஆனாலும் எனக்கு அவரோடு தான் வேலை செஞ்சு ஆகணும், வாழ்க்கையை நடத்தி ஆகணும், குழந்தைகள் இருக்காங்க அப்படி இருந்ததுன்னா நீங்க தாலிய கலட்டி வச்சுட்டு நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துங்க. இப்படி இருக்கும்போது இந்த தனுராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா தனுராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு மற்றவர்களுக்கு அட்வைஸ் செய்து தன்னுடைய வாழ்க்கையை கோட்டை விட்டதுதான் பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். இப்படி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வரும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல விளைவுகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அந்த பண வரவுகள், சில பேர்லாம் வட்டிக்கு கடன் விட்டுருப்பீங்க, அதாவது கடன் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் நிலுவையில இருந்திருக்கும். சொத்தை வித்து நான் காசு வந்தது, அதை வச்சு நான் வட்டிக்கு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு பைனான்ஸ் மாதிரி நடத்திருப்பீங்க. அதெல்லாம் ஏமாற்றப்பட்டு உங்களுக்கு உண்டான காசு எதுவுமே வராம இருந்திருக்காது. இந்த மாதிரி எல்லாம் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிற பணம் வரவுகள் வர வேண்டியது எல்லாமே வராம இருக்கிறது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம். நீங்க செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கும். குடும்பம் சம்பந்தமான உறவுகள்ல நிறைய மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள், சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அனுபவங்கள், மேற்படிப்புல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு.